குரானில் யோபுவை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போம். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த செல்வம், ஆரோக்கியம் மற்றும் அழகிய குடும்பத்துடன் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் இறைவனுடைய அருளால் மிகவும் செழிப்பாக இருந்தார்கள். இருந்த போதிலும் நன்றியுடன் பணிவுடன் வாழ்ந்தார்கள். ஏழைகளுக்கு நன்மை செய்து எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி வந்தார்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் நற்குணம் இறைப்பற்று ஷைத்தானுக்கு பொறாமையை ஏற்படுத்தியது. ஷைத்தான் அல்லாவிடம், அய்யூப் நபி அவர்கள், நீர் அருளிய செல்வங்களாலும் சந்தோஷத்தாலும் உமக்கு நன்றி செலுத்துகிறார். அவரை சோதித்துப் பார், அவர் உம்மை விட்டு விலகி விடுவார் என்று கூறினான். ஆனால் அல்லாஹ் அய்யூப் நபியின் இறை நம்பிக்கை உறுதியானது என்பதை அறிந்திருந்தார். எனவே ஷைத்தானின் சோதனைக்கு அல்லாஹ் அனுமதி அளித்தார். முதலில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அனைத்து செல்வங்களும் அழிந்தன. அவரின் நிலங்கள், கால்நடைகள், வியாபாரங்கள் அனைத்தும் நாசமாயின. ஆனால் அய்யூப் நபி அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தி, எனக்கு இறைவனால் கொடுக்கப்பட்டதை இறைவனே எடுத்துக்கொண்டார், இதற்கு நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூறினார்கள். அடுத்ததாக அவர்களின் குழந்தைகள் அனைவரும் ஒரு விபத்தில் இறந்தனர். என் இறைவன் எனக்கு குழந்தைகளை கொடுத்தார், அவரே எடுத்துக்கொண்டார் என்று கூறி நான் பொறுமையாக இருப்பேன் என்று கூறி இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். இறுதியில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடுமையான நோய் ஏற்பட்டது. உடல் முழுவதும் கொடிய புண்களால் பாதிக்கப்பட்டு அவர் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அவர் உறவினர்களும் நண்பர்களும் அவரை விட்டு விலகினார்கள். அவருடைய மனைவி ரஹ்மா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் மிகுந்த அன்புடன் அவரை பராமரித்தார்கள். பல வருடங்கள் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் இந்த சோதனையோடு போராடினார். ஆனாலும் அவர் ஒருபோதும் இறைவனை பற்றி குறை கூறவில்லை. இறுதியாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தார்கள். இறைவனே, கிருபை செய்பவர்களில் எல்லாம் நீயே கிருபை செய்பவராக இருக்கின்றாய் என்று கூறினார்கள். அவர் பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். அல்லாஹ் அவருக்கு, நீர் உம்முடைய காலால் பூமியை அடியும் என்று கட்டளையிட்டார். அவர் அவ்வாறு செய்தபோது ஒரு குளிர்ந்த நீர் ஊற்று தோன்றியது. நீரில் குளித்து அந்த நீரை குடித்தபோது அவர் உடல் முற்றிலும் குணமாகி பழைய நிலைமை விடும் சிறப்பாக மாறியது. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பிள்ளைகளும் செல்வங்களும் மீண்டும் அருளப்பட்டன என்ற குறிப்பு அல் குரான் 21:83 மற்றும் அல் குரான் 38:41 நீங்கள் பார்க்கலாம். இச்செய்தியில் உள்ள குறிப்பு பரிசுத்த வேதாகமத்தில் யோபு புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க முடியும். இச்செய்தியில் உள்ள அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் யோபுவை குறிக்கிறது, ஷைத்தான் சாத்தானை குறிக்கிறது, அல்லாஹ் ஒரே இறைவனை குறிக்கிறது.